சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதுனால அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கூலி படத்துடைய முதல் சிங்கிள் சாங் சிட்டுக்கு வைப் விட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ தயாராகியிருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்திற்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. காரணம், இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. கமலை வச்சு விக்ரம் படத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாரோ அதை விட பிரம்மாண்டமாக இந்த படத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்சியூவில் இந்த படம் இருக்குமா என ரசிகர்கள் இப்போவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லோகேஷ் ஆரம்பத்திலே இந்த படம் எல்சியூவில் வராது என சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் இருக்காது. தங்க கருத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். மேலும் விண்டேஜ் ரஜினியை, வித்தியாசமான ரஜினியை, வில்லனிசம் கலந்த ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்க என லோகேஷ் சொல்லியிருந்தார். ஆரம்பத்திலிருந்தே ஒரு சீன்ஸையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தோட பிஸ்னஸும் ரொம்ப அமோகமாக போயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போவே 800 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கு. ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு ஒரு லாபமோ அதை விட டபுள் மடங்கு இந்த படம் லாபம் கிடைக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங்கான சிட்டுக்கு வைப் இப்போ தான் விட்டுருந்தாங்க. பாடல் ரொம்பவே வைப் பண்ணுற விதமாக இருந்துச்சு. டி ராஜேந்தர் அந்த பாட்டை பாடியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த இரண்டாவது சிங்கிள் சாங் ஒரு குத்து பாடல். இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடி இருக்காங்களாம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே ஆன்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டில் விட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங்கான பூஜா ஹெக்டேவோட ரஜினி நடனம் ஆடுற மாதிரி இருக்கிற இந்த சாங்கோட கிளிம்ஸ் வீடியோவை அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரமே கூலி படத்துடைய இரண்டாவது சாங்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கான கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ட்வீட் போட்டிருக்காரு. இதனால் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.